இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிஎம் கிசான் திட்டத்தின் கீழே 20வது தவணை தொகை எப்போது கிடைக்கும்னு சொல்லிட்டு அதற்கான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த தகவலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பிஎம் கிசான் திட்டமானது பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் மிகவும் முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 6000 ரூபா விவசாயிகளின் வங்கி கணக்கில் நேரடியாட்டு 3 தவணையாட்டு செலுத்திட்டு வராங்க. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 19 தவணை கொடுத்துருக்காங்க. 19 தவணை பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி 2025 தான் கொடுத்தாங்க. ஸோ 20வது தவணை தொகை எப்போது வரும்னு சொல்லிட்டு விவசாயிகளுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் 2 நாட்கள், அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 27, 28, 29, 30 இந்த 4 நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு டேட்டில் உங்களுக்கு இந்த 20வது தவணை தொகை வரும்னு சொல்லிட்டு அதற்கான அஃபிஷியல் அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருங்க. உங்கள் வங்கி கணக்கில் சீக்கிரமாக வரப்போகிறது. பணம் வந்திருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு உடனடியாக செக் பண்ணுங்கள். ஸோ இதில் இன்னொரு மேட்டர் அவங்க சொல்லிடுறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20வது தவணை தொகை உங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இகேஒய்சி கண்டிப்பாட்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இகேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொன்னால் சீக்கிரமாக அப்டேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஒன்று சொல்லிடுறாங்க, உங்களுடைய ஃபார்மர் ஐடி சீக்கிரமாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது எப்படி உங்களுடைய ஃபார்மர் ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு தனி வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய லேண்டுடைய பட்டா காப்பி, கரங்கட்டின ரசீது, உங்களுடைய ஆதார் கூட லிங்க் பண்ணிடுற மொபைலில் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓனாக பண்ண முடியாது, சிஎஸ்சி சென்டர் விளையாட்டு தான் பண்ண முடியும். இதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அது பண்ணுறதற்கு நம்ம தனி முகாம் நடத்தியிருந்தாங்க. இப்போ அந்த முகாம் முடிஞ்சிட்டு இனி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் ஐடின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டா போதும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆதார், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கரெக்டாக செக் இந்த ஆப்ஷனை கொடுக்க போதும். கொடுக்கும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகி அதில் ஆக்டிவ்னு சொல்லிட்டு வந்தால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாட் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு வந்தால் நீங்கள் உடனடியாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதுதான் வந்திருக்க புதிய அப்டேட்டு. இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இனி பிஎம் கிசான் திட்டத்தின் அதற்கான அமௌண்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாட்டு பிஎம் கிசான் திட்டத்தில் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் இந்த ஃபார்மர் ஐடி நீங்கள் உடனடியாட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.